அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக முழங்கால் வலி எதனால் வருகின்றது, அந்த முழங்கால் வலியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை மருந்தாக தயாரித்து சாப்பிடும்போது கால்வலி அறவே தீரும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கருங்காலி கட்டை ஒரு சிறிய துண்டு, 1/4 தேக்கரண்டி கசகசா, 1/4 தேக்கரண்டி சோம்பு, 1/2 தேக்கரண்டி தனியா, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு தனியா, சோம்பு, கருங்காலி கட்டை, கசகசா இந்த பொருட்களை 1-2ஆக தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடேற்றவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். இந்த தேநீரில் கருங்காலி கட்டை சேர்த்துள்ளோம். இந்த கருங்காலி கட்டை சேர்த்துள்ளதால் அதிக நேரம் சிறு தீயில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சத்துக்கள் நீரில் கலக்கும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்போது இந்த தேநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. அதாவது ஒரு சில பேர் நின்று கொண்டே வேலை செய்வார்கள், அவர்களுக்கு கால் வலி வரும். ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு காலை தொங்க போட்டுக்கொண்டு வேலை செய்வார்கள், அவர்களுக்கும் கால் வலி வரும். ஒரு சில பேர் ஓடி ஆடி நன்றாக வேலை செய்வார்கள், அவர்களுக்கும் கால் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு காலை ஆட்டிக்கொண்டு இருப்பதால் கால் வலி வரும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கின்றோம், எப்படி இந்த கால்வலி வருகிறது, எப்படி இந்த உடல் அசதி வருகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.